என்றால் நாம் விடும் மூச்சு காற்றை கொண்டுதான் உடலில் உள்ள வெப்பம் சீராக இருக்கின்றது. இதையே சித்தர்கள் முறையாக கையாண்டு வாசி யோகம் என்று அதற்கு பெயரிட்டு அதை பயிற்சி செய்துள்ளார்கள். நாம் உயிருடன் இருக்கும் வரை சிவம் என்றும், உடம்பிலிருந்து வெப்பமும் காற்றும் வெளியே சென்று விட்டால் சவம் என்றும் கூறுவார்கள். யோகம் என்றால் சக்தி, உணர்வு நிலை ஆகியவை. சாதாரணமாக வெளிநோக்கி பாய்வதை எதிர்ப்புறம் திருப்பும் ஓர் எளிய செயல்முறை ஆகும். நேரடியாக உணரும் ஓர் ஆற்றல் வாய்ந்த நிலையை தான் யோகம் என்று குறிப்பிடுகின்றோம். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், நமது உடம்பில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகமான வெப்பம் இருந்தால் ஜுரத்தால் நாம் எழுந்திருக்க கூட முடியாமல் படுத்திருப்போம். அதுவே நன்றாக இருந்தோம் என்றால் எழுந்து நடக்கின்றோம்.